அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே, நான் நேந்திரம்பழம் நெய் ரோல் செய்ய போகிறேன். அதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்ல போகிறேன். நான் இந்த மைதா மாவு அரைக்கலாம் கரைச்சி வச்சுருக்கிறேன். நேந்திரம்பழம் வந்து இட்லி சட்டியில் வச்சு அவிச்சி வச்சுருக்கிறேன். திராட்சை 50 கிராமு, தேங்காய் 1 கப்பு, முந்திரி 75 கிராமு, 50 எள், சர்க்கரை தேவையானது, நெய் தேவையானது, ஏலக்காய் பொடி தேவையானது, கசகசா 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். நெய் கொஞ்சம் போட்டுக்கலாம். திராட்சை போட்டுக்கலாம். முந்திரி போட்டுக்கலாம். தேவையானது போட்டுக்கலாம். கசகசா போட்டுக்கலாம். தேங்காய் போட்டுக்கலாம். நல்லா வறுவட்டுருச்சு. வந்து 50 கிராம் எள்ளு எடுத்தேன். ஆனால் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால 25 கிராம் தான் போட்டுக்கிறேன். நீங்களும் அப்படி செய்கிற போது நீங்கள் அளவாக எடுத்துக்கலாம். ஆற வச்சு எடுத்துக்கலாம். ஆற வச்சு எடுத்துகிட்டு அப்புறமா சர்க்கரை கலந்துக்கலாம். ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் தேவையானது. சர்க்கரை தேவையானது போட்டுக்கலாம். நல்லா ஆற வச்சு எடுத்துக்கணும். நல்லா ஆறிடுச்சு, அதனால் ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்படி 1 ஸ்பூன் எடுத்து இதுக்குள்ளே வச்சுக்கலாம். இந்த மாதிரி நிறச்சி வச்சுக்கணும். நிறச்சி வச்சுட்டு அப்புறம் மாவில் முக்கி எடுத்துக்கலாம். நம்ம போட்டோம்னா அது இப்படி போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் எடுத்து போட்டுக்கலாம். எல்லாம் போட்டு நிறச்சாச்சு. இன்னும் பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம்ல. எண்ணெய் ஊற்றலாம். சட்டி அஞ்சிச்சு எண்ணெய் ஊற்றலாம். எண்ணெய் அஞ்சிச்சு போட்டுக்கலாம். எடுத்துக்கலாம். வெந்துருச்சு, எடுத்துக்கலாம். ரெடி ஆகிடுச்சு. பாத்து பண்ணிடலாம். நேந்திரம்பழம் நெய் ரோல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.